எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ வரைக்கும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து அருளுக்கு அந்த லஞ்ச் பாக்ஸ் வச்சு விட்றேன் அப்படின்றத. இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோவாகவே பார்ப்பீங்க. எந்தெந்த மாதிரி லஞ்ச், எந்தெந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்துட்டு நான் கொடுத்து விட்றேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு இன்றைக்கி நான் அருளுக்கு வந்துட்டு ராகி சேமியா தான் கொடுத்து விட பிளான் பண்ணேன். அந்த ராகி சேமியாவே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறனால நாங்கள் வந்து கொஞ்சம் வந்துட்டு ஒரு 1.5 பாக்கெட் வந்து ராகி சேமியாவை கோல்டான வாட்டரில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சோக் பண்ணி வச்சுருந்த ராகி சேமியா வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலி வந்து உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நலமாக உதிரி உதிரியாக வரும். சாப்பிட்றதுக்கும் குட்டீஸ்களுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். குட்டீஸ் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து ஊற வச்ச ராகி சேமியாவை ஒரு 5 மினிட்ஸ் இட்லி சட்டியில் போட்டு ஆவிலே வேக வச்சு எடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதை எல்லாமே நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு இன்றைக்கி நான் வந்து கேரட் அண்ட் பீன்ஸ் 2 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு பட்டாணி வேறு என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ எடுத்துக்கோங்க. என்கிட்ட பட்டாணி இல்லை. ஸோ பட்டாணி இருந்தால் அருள் நல்லா சாப்பிடுவாங்க. பட் பட்டாணி இல்லைன்றனால நான் வந்து பீன்ஸையும் கேரட்டையும் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வேக வச்ச ராகி சேமியாவை ஒரு தனி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து அப்படியே சூடோடையே வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது நல்லா குழஞ்சு போயிடும். குலையாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து அப்படி வேக வைக்கிறதேவும். ஸோ செப்பரேட் பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தாளிக்கிறதுக்கான எல்லா காய் எல்லாமே எடுத்து நம்ம வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி சேம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கறி லீஃப் எனக்கு இல்லை இப்போ. ஸோ நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க. கறி லீஃப் போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். அது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள், கேரட், பீன்ஸ் எல்லாமே நான் இந்த 2 மட்டும் தான் எடுத்திருந்தேன். அதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி அவ்வளோ பெருசாக வந்து வேக வைக்க தேவையில்லை. ஸோ வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வந்து உள்ளே போட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். ஸோ நான் வேறு எந்த பொடியுமே நான் போடலை. ஸோ தக்காளிக்கு யூஸ்வலாக மஞ்சள் பொடி போடுவோம். பட் நான் அதுக்கு இதை நான் போடலை. பிகாஸ் நான் ராகி சேமியாவில் கொஞ்சம் அந்த மஞ்சள் பொடி ஸ்மெல் வரும் அப்படின்றதுக்காக நான் போடலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இன்னும் கொஞ்சம் வந்து வேகட்டும். ஏன்னா அருள் வந்து நல்லா வெந்திருந்தால் தான் சாப்பிடுவாங்க காயை, இல்லைனா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நான் வேக வைக்கிறேன். ஸோ அந்த கேப்பில் நான் வந்து அருளுக்கு இன்னொரு ஸ்நாக்ஸ் வந்து என்ன ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பன்னீர் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பன்னீர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து அதை நான் மேரினேட் பண்ண போகிறேன். ஸோ மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலா வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொரியாண்டர் பொடி, நான் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துப்பேன். பட் இன்றைக்கி நான் சேர்த்திக்கல. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் வந்து நான் வந்து ஸ்பைசி இருக்கும். அருள் வந்து அவ்வளோவா ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்கன்றனால நான் வந்து கலருக்காக மட்டும் காஷ்மீர் சில்லி எடுத்து அதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கூட வந்து உப்பும் கொஞ்சம் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு காய் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து செப்பரேட்டாக பிளேட்டில் வச்சுருந்தோம் இல்லையா ராகி சேமியா, அதை வந்து அந்த காய் உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகி சேமியாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் காயிலையும் உப்பு போட்டிருப்போம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு எதுவுமே போட தேவையில்லை. இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். பட் உங்கள் அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பட் நாங்கள் வந்து அவ்வளோவா போட மாட்டோம். பிகாஸ் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அருளுக்கு உப்பு கம்மியாக கொடுத்தே பழகிட்டோம். நாங்களும் அருள் கூட சேர்ந்து நாங்களும் அதே அந்த அருளுக்கு எவ்வளோ உப்பு கொடுக்குறோமோ அதே உப்பு தான் நாங்களுமே அந்த அளவுக்கு தான் நாங்களுமே சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ராகி சேமியா வந்து காயோட ஸ்மெல் எல்லாமே சேர்ந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த காயோடு சேர்த்து சேமியாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சோம் அப்படின்னா இந்த ராகி சேமியாவோட அந்த காயும் சேர்ந்து அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதுதான் ஆக்சுவலி இப்படி இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பேபிஸ்க்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஆக்சுவலி அருள் வந்து இந்த மாதிரி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். நம்ம வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் மெயினாக. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் வேக வச்சுட்டோம். காயும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா வந்து வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம அதை கரெக்டாக பார்த்துக்கல அப்படின்னா அது வந்து நல்லா அடி பிடிச்சிடும். ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் தான் எடுத்திருந்தேன். ஸோ நான்ஸ்டிக் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாமேவும். அதுக்கு வந்துட்டு நான் வந்து ஆயிலோ இல்லை கீ அந்த மாதிரி எதுவுமே ஊற்றாமல் பட்டர் எடுத்துக்கிட்டேன். பட்டர் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். பிகாஸ் நான் வந்து இப்போ மார்னிங் ஒரு 8-8:30 நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அருள் ஒரு 2 to 3 மதிய டைமில் தான் சாப்பிடுவாங்க. அப்படிங்கும்போது அந்த டைமில் வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்தெந்த மாதிரி ரெசிபிலாம் வந்து பண்ண நினைக்கிறீங்களோ, ரொம்ப ட்ரையாக இல்லாமல் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ அதுக்கடையில் அருள் வந்து ஏதோ ஒரு ஸ்கர்ட் எடுத்து போட்டுட்டு அம்மா இது நல்லா இருக்காமா அவங்க ஒரு ஸ்கர்ட் போயிட்டு ஒரு ரீசெண்ட் டேஸில் ஏதாவது ஒரு ஸ்கர்ட் எடுத்து போட்டுட்டு அம்மா இது நல்லா இருக்காமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு பன்னீர் ஃப்ரை பண்ணி 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த கேப்பில் நான் வந்து ஆப்பிளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஆப்பிள் கட் பண்ணுற கேப்பில் பன்னீர் கொஞ்சம் அப்படியே ப்ரௌனிஷ் இல்லாமல் அப்படியே ஒரு அப்படியே கருகுன மாதிரி வந்துருச்சு. ஸோ அதை வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி அருளோட பாக்ஸில் போட்டதுக்கப்புறம் ஆக்சுவலி ஆப்பிள் வந்து நம்ம ஃபுல் டே கொடுத்து விட்றோம் அப்படின்னா ஆக்சுவலி எப்போ சாப்பிடுவாங்க பேபிஸ்ன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து தண்ணியில் நார்மல் வாட்டர்லேயே வந்து லைட்டாக உப்பு சேர்த்து அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் எல்லாமே போட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அந்த ஒரு கருப்பாகும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகும். அதை சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக நான் வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவேன். ஸோ உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் டே வந்து ஆப்பிள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே லஞ்ச் பாக்ஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே வந்துட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி சேமியாவை எடுத்து அதில் மெயினான விஷயமே அப்படின்னா வந்துட்டு சில்லி இல்லாமல் அந்த பச்சை மிளகாய் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் விஷயம். அதை பார்த்துட்டா போதும், அம்மா நீ எனக்கு எதுக்கு பச்சை மிளகாய் வச்சு விட்ட அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னீரும் சரி ஆப்பிளையும் நல்லா வந்துட்டு எல்லா பாக்ஸ்லையும்